எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பஞ்சமகா புருஷ யோகங்களுடைய வரிசையில் அந்த பஞ்சமகா புருஷர்களும் தரக்கூடிய யோகத்திற்கு தனித்தனியாக ஜோதிடம் ஒரு பெயரை வரிசைப்படுத்துகிறது. அந்த வகையில் சுக்கிரனால் தரப்படக்கூடிய அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தினுடைய பெயர் மாளவி யோகம் என்று வரிசைப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த பஞ்சமகா புருஷர்கள் அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரன், குரு, புதன், செவ்வாய், சனி. இதில் முதல் தரமான இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடியவர் குரு ஆவார். அவர் தரக்கூடிய அம்ச யோகத்தை தனி வீடியோவை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். குருவுக்கு அடுத்தபடியாக இயற்கை சுபக்கோள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அவர் தரக்கூடிய யோகம் தான் மாளவி யோகம்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எது மாதிரியான பலன்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போது அதனுடைய வரிசையில் இதுவரையும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மத்திற்கு எது மாதிரியான பலன்களை தருகிறார் மாளவி யோகத்தின் வாயிலாக அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ கன்னியா லக்னத்திற்கு மாளவி யோகம் எத்தகைய பலனை செய்யும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னியா லக்னத்திற்கு என்ன செய்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்ன விஷயம்தான் அதை ரீகால் பண்ணிக்கலாம். சுக்கிரன் பஞ்சமகா புருஷ யோகங்களிலேயே இவர் மட்டும்தான் 12 லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பை தருகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சுக்கிரனுடைய அதிமுக்கியத்துவ காரகத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா காமம். ஒவ்வொரு உயிரினுடைய மிக முக்கியமான முதல் தரமான கடமை இனவிருத்தி. அந்த இனவிருத்திக்கு அடிப்படை காமம். அந்த காமத்தை தரக்கூடியவர் சுக்கிரன். ஆகவே அனைத்து உயிருக்கும் இவர் பொதுவானவர். அனைத்து உயிருக்கும் காமம் பொதுவானது. அனைத்து உயிரும் இனவிருத்தி அதனுடைய முதற் கடமை. அப்போது நீங்கள் இதில் யோசிச்சிங்க அப்படின்னா, இயற்கையும் ஜோதிடமும் வேறில்லை என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். நவக்கோள்களில் சுக்கிரனுக்கு மட்டும் இந்த மாளவி யோக அமைப்பை அல்லது மாளவி யோக உரிமையை அனைத்து லக்னங்களும் பெற வேண்டும் என்பது இயற்கையாகவே விதிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஏதாவது ஒரு கேந்திரத்தில் ஆட்சி உச்சத்தை பெறும் வாய்ப்பை ஆண்டவன் அந்த லக்னங்களுக்கு தந்து சுக்கிரனை பொது கோளாக இதில் பிரகடனப்படுத்தியிருப்பார் இல்லைங்களா. அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ கன்னியா லக்னத்திற்கு மாளவி யோகம் எந்த அமைப்பில் வருகிறது, அந்த கேந்திரத்தில், அதாவது எந்த அமைப்பில் அப்படின்றத விட கன்னிக்கு 7ஆம் கேந்திரத்தில் உச்சம் பெறுவார். அப்போது லக்னத்திலேயே அல்லது 4, 7, 10 இந்த இடங்களில் சுக்கிரனானவர் ஆட்சி உச்சம் பெற்றால் அது மாளவி யோகம். மாளவி யோக அமைப்பில் சுக்கிரனானவர் மிகப்பெரிய யோகங்களை அந்த லக்னக்காரர்களுக்கு வழங்குவார் என்பது விதி. அதன் அடிப்படையில் கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் கேந்திரத்தில் உச்சம் பெறுவார் சுக்கிரன். அப்போது அந்த இடத்தில் உச்சம் பெறும்போது கன்னிக்கு மாளவி யோகத்தின் வாயிலாக மிகப்பெரிய சொகுசான இன்பமயமான வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை வாழுவதற்கு வலுவான வருவாயை தரக்கூடிய நிலையை சுக்கிரன் பெற்று அந்த அமைப்புகளை அவர் தருகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க. கன்னிக்கு பொதுவாகவே அவர் நண்பர். கன்னியாதிபதி புதனுக்கு மிக நெருங்கிய நண்பர். குடும்பஸ்தானாதிபதியும் அவரே, கலசரஸ்தானாதிபதியும் அவரே. அதே போல் கன்னியா லக்னத்திற்கு அவர் பரிபூரண யோகாதிபதி என்ற அந்தஸ்தை பெறுகிறார். அப்பொழுது அந்த யோகமும் சேர்ந்து அமையும் போது கன்னிக்கு வலுவான நற்பலன்களை கண்டிப்பாக செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போது இந்த இடங்களில், அதாவது 7ஆம் கேந்திரத்தில் அவர் உச்சம் பெற்று அந்த எப்படி இருக்கும் அந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா, தனித்து உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று 7ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்ப்பார். இங்கே 2 விதமான யோக அமைப்புகள் வரும். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு லக்னமோ ராசியோ சுபக்கோளினுடைய பார்வையை பெறுவது, பரிபூரண பார்வையை பெறுவது, அந்த லக்ன புள்ளி ராசி புள்ளி இரண்டும் சுபிச்சம் அடையும் போது மிக பிரபலமான மனிதராக வருவார். சொந்த காலில் நிற்பார். அரசியல் ஆதாயங்கள் அவருக்கு இருக்கும். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே கூட அவருடைய திசை வரும்போதோ அல்லது மத்தியம வயதிலோ
தன்னுடைய சொந்த உழைப்பின் வாயிலாக பெரும் வருவாயை ஈட்டி ஒரு நல்ல நிலைக்கு செல்வார், உச்ச நிலைக்கு செல்வார் அப்படின்றத எதுக்கு சொல்கிறோம், எதை வச்சு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு லக்னாதிபதி வலுப்பெறுவது, அதாவது லக்னத்தில் சுபர் பார்வை படுவது, அல்லது இயற்கை சுபர் லக்னத்திலே இருப்பது, அல்லது லக்னாதிபதியை அந்த சுபகிரகம் பார்ப்பது, அல்லது சுபகிரகத்தோடு லக்னாதிபதி இணைந்திருப்பது, அல்லது லக்னாதிபதி அந்த சுபராக இருப்பின் ஆட்சி உச்சம் பெறும்போது நல்ல பலன்களை அந்த ஜாதகர் அடைகிறார் அப்படின்றத பல ஜாதகங்களில் வேறு வேறு யோகத்தின் பெயரிலும் சொல்லியிருக்கிறோம், தனிப்பட்ட முறையிலும் சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அப்போது கன்னியா லக்னத்திற்கு பரிபூரண யோகத்தை செய்யக்கூடிய கோளான சுக்கிரன் 7ல் உச்சம் பெறுவது மிக சிறப்பு. உச்சம் பெற்ற சுக்கிரன் தன்னுடைய பரிபூரண ஒளியை 7ஆம் பார்வையாக லக்னத்தின் மீதே, கன்னியா லக்னத்தின் மீது படும்படியாக அமையப்பெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு அல்லவா. அப்போது அந்த லக்னக்காரர் மிக சுபிட்சமாக வாழக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும்போது சுக்கிரன் அழகிற்கும் வசீகரத்திற்கும் காரணகர்த்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது பெண்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது லக்னத்தை சுக்கிரன் பார்ப்பதால் நல்ல கவர்ச்சிகரமான அழகான உடலமைப்பை பெற்றவர்களாகவும் முகப்பொலிவு ஈர்ப்புடைய கண்களை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த பொதுவான பலன் பொருந்தும். அதாவது சினிமா துறை, கலைத்துறை, கவிதை, இசை, நாட்டியம், இல்லை தொகுப்பாளர்கள் என்று நட்சத்திர மனிதர்களுடைய பட்டியலில் இருப்பார்கள். எல்லோராலும் பேசப்படக்கூடிய, விரும்பப்படக்கூடிய நபராக இருப்பார்கள். இந்த கலைத்துறையில் நாட்டியமாக இருக்கட்டும் அல்லது நகைச்சுவையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்து அதில் பணியாற்றி இருந்தாலும் தனக்கென்ற ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு அந்த தனித்துவமான பாணியில் அனைவரினுடைய ஆசியை பெற்றவர்கள் அல்லது அனைவராலும் விரும்பக்கூடிய மனிதராக இவர்கள் இருப்பார்கள். அதே போல் தன் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான வாகனம், மிக சிறந்த சொகுசான வாழ்க்கை என்றெல்லாம் அந்த வருவாயை பெற்று அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய முறைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். நேரத்திற்கு அறுசுவை உணவு பெருசாக அலட்டிக்கொள்ளாத வேலையாக இருக்கும் அல்லது அலையாத வேலையாக இருக்கும். அதே போல் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய வேலையாட்கள் அல்லது நட்பு வட்டம் என்றெல்லாம் இது, ஏன்னா 7ஆம் இடம்ன்றது நட்பு வட்டத்தையும் குறிக்கும். அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் கூட்டு தொழிலாக இருந்து அதில் பெண்கள் பங்குதாரர்களாக இருக்கப்பெற்ற தொழிலும் மிக சிறப்பாக இருக்கும். அதாவது பெண்ணாக இருந்து பெண் பங்குதாரர்களை பெற்றவர்கள் அல்லது ஆணாக இருந்து பெண் பங்குதாரர்களை பெற்றவர்களுக்கு இது பொருந்தும். ஆண் பங்குதாரர்களுக்கு இது முரணாக அமையும் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே போல் பொன் ஆபரண சேர்க்கை, அது பொன், வெள்ளி, வைரம், வைடூரியம் என்றெல்லாம் தன்னை அலங்கரிப்பதற்காக அது ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சுருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். அதே போல் அசையும் அசையா சொத்துக்கள் நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு அவருடைய பெயரில் இருக்கும் என்பதெல்லாம் தந்து இன்பத்தில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை அந்த மாளவி யோகம் கன்னியா லக்னத்திற்கு 7ல் உச்சம் பெறும்போது தருகிறது. சரிங்க, ஓகே. பொதுவாகவே சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் அந்த திசை லக்னத்திற்கு நட்பாக இருக்கும் பட்சத்தில், லக்னத்திற்கு நண்பராக இருக்கும் பட்சத்தில், சுபராக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ராஜயோகங்களை தரும் என்பதில் சந்தேகமில்லை, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். சரிங்க, கன்னியா லக்னத்திற்கு அவர் நண்பர் உச்சம் பெறுவதால் இந்த மாதிரியான சுப பலன்களை எல்லாம் தருகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதாவது கன்னியா லக்னமோ எந்த லக்னமோ 7ல் சுக்கிரன் இருந்தாலே அது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்கிறோம். ஏனென்றால் எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம். கலஸ்திர காரகன் நவக்கோள்களில் சுக்கிரனை கலஸ்திர காரகன் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் காரகோ பாவனாஸ்தி என்ற தோஷம் உருவாகிறது இல்லையா. அதுவும் உச்சம் பெறும்போது வலுவான தோஷத்தை அவர் செய்யக்கூடிய நபராக மாறுகிறார் இல்லையா. அப்போ எப்படி இது யோகம்னு நீங்கள் சொல்கிறீங்க கன்னியா லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிற்கும் இல்லைங்களா. அதாவது இப்போ எப்படி ஒரு மனிதன் குழந்தைகளுக்கு பெற்றோர், பெற்றோர்களுக்கு பிள்ளை, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்றெல்லாம் ஒரே மனிதர் தான் பல ரோலை
வச்சுருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு இயற்கை சுபராக இருப்பின் அதே கோள் கேந்திராதிபத்திய தோஷம் அல்லது இந்த மாதிரி காரகோ பாவனாஸ்தி பாதகாதிபதி என்ற நிலையெல்லாம் வரும்போது அந்த திசையில் ஒரு பாதி ஒரு மாதிரியான பலனையும் இன்னொரு பாதி இன்னொரு மாதிரியான பலன், அதாவது ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை கலந்து செய்யும்னு சொல்கிறோம். அதனால தான் சில நேரங்களில் ஒரு சில கோள் என்ன செய்கிறது என்பதே நம்மளுக்கு புரியாத புதிராக போயிடும். அவ்வாறாக இந்த இடத்தில் கூடுமானவரை சுக்கிரன் கன்னியா லக்னத்திற்கு நன்மை செய்யவே முற்படுவார். அதனால தான் நம்ம சொத்து சொன்னோம், வாகனம், சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, எல்லோராலும் விரும்பக்கூடிய அந்த சினிமா துறையில் ஒரு அங்கீகாரம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னோம். கலைத்துறை, நாட்டியம் அப்படின்லாம் சொன்னோம். இதையெல்லாம் தந்த சுக்கிரன் அது அவருடைய காரகத்துவம் அல்லவா. இப்போ ஆதிபத்தியம் என்று வரும்போது அந்த தான் ஏற்றிருக்கக்கூடிய இடம் பாதகாதிபதி அப்படின்றவர் பாதகாதிபதி குருவாக வருவார். பாதகாதிபத்திய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோளும் பாதகத்தன்மையை பெற்றதாக இருக்கும். அதற்கு இன்னும் வலு சேர்க்கும் வகையில் காரகோ பாவனாஸ்தி வேறு. அப்போ காரகோ பாவனாஸ்தி அப்படின்றது அந்த கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரக்காரகன் இருப்பதனால் வந்தது தான். அப்போது அந்த திருமண வாழ்க்கையை மட்டும் சுக்கிரன் குழப்பி விடுவார், பெரும் தீங்கை கண்டிப்பாக தந்து விடுகிறார். இதை தவிர்த்து நாம் முன் சொன்ன அனைத்துமே நடக்கும். ஆனால் இதையெல்லாம் தந்த சுக்கிரன் திருமணத்தில் குழப்பத்தை, பிரச்சனையை, பிரிவை தந்து திருமண வாழ்க்கையை பங்கப்படுத்துகிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போ எது மாதிரியான விஷயங்களை தருகிறார் அப்படின்னோம்னா, இந்த ஜாதகத்தில் நாம் சொன்னோம், ஒரு பெண்ணாக இருக்கும்போது அங்கிருந்து லக்னத்தை பார்க்கிறார். அதன் காரணமாக ஒரு நல்ல வசீகரமான அழகான தோற்றத்தை, உடலமைப்பை கொற்ற ஒரு பெண்ணாக இருப்பார். ஆணாக இருந்தாலும் ஒரு கவர்ச்சியான மனிதராக இருப்பார் அப்படின்றத நம்ம சொன்னோம். அப்போது இப்படி இருக்கும்போது திருமணம் ஆகாது. சிலர் பார்ப்பாங்க, என்ன அழகு குறை ஆனால் திருமணம் ஆகலைன்ற பேசும் அளவுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணத்தில் பிரச்சனைகள், தள்ளிப்போதல் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் தந்து அந்த நிலையை தருகிறார். அப்போ காலதாமதம், திருமணத்தில் காலதாமதம் முதல் வேலை. சரி, அது சிலருக்கு அந்த தசா நடப்பதை பொறுத்து சிலருக்கு விரைவில் திருமணம் ஆகிவிடும், சிலருக்கு காலதாமதம் ஆகும். அது ஒன்று. சரி, திருமணம் ஆகியாச்சு அப்படின்னா கிளிக்கு குரங்க கல்யாணம் வச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில நேரங்களில் முரணான வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுக்க வைக்கிறார் சுக்கிரன். அல்லது பெற்றோர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் போதும் ஒரு பொருத்தம் இல்லாத, தனக்கு தகுதி இல்லாத, அழகிற்கோ சொத்திற்கோ தகுதி இல்லாத ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வைக்கிறார். அல்லது இவரே ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேர்ந்தும் எடுக்கிறார். வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லாத ஒரு இணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். தொட்டால் ரத்தம் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு கருமை நிற ஆண், அதே போல் கருமை நிற பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் அப்படின்ற திருமண உறவுகளை நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. இது மாதிரியான பொருத்தமற்ற ஒரு திருமண உறவு, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குறார். சரி, அடுத்து கடந்தாச்சு, திருமணம் ஆகியாச்சு. திருமணத்தில் ஒரு மனம் ஒவ்வாத சூழ்நிலை. ஒன்று, ஏதோ ஒரு காரணத்தினால் இருவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஊருக்கு கணவன் மனைவி தனிப்பட்ட முறையில் நீ யாரோ நான் யாரோ என்று வாழக்கூடிய சூழ்நிலைகள். சில நிலைகளில் தனக்கு வந்த வாழ்க்கை துணையினுடைய ஒழுக்க சீர்கேட்டால் வேறொருவருடைய தொடர்பு அப்படின்ற நிலைகளெல்லாம் தந்து இவர்களுக்குள் திருமண சிக்கல்களை உருவாக்குகிறார். இது என்னாகும் அப்படின்னா, பல சாதனையாளர்கள், பல செல்வந்தர்கள், பொருளாதாரத்தில் சிறப்பு, கார், பங்களா என்றெல்லாம் வாழக்கூடிய நபருக்கு வாழ்க்கை துணையில் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் கோர்ட்டில் விவாகரத்து அப்ளை பண்ண பல குடும்பங்களை போய் பார்த்தோன்னா வசதியான குடும்பமாக இருக்கும். ஆனால் திருமணத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து அவங்க விவாகரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இரண்டாம் திருமணம், அதிலும் சிக்கல் வந்து அப்படிலாம் போயிட்டுருக்கிறதுலாம் நம்ம பல நட்சத்திரங்கள், அதாவது சினிமா நட்சத்திரங்கள் அல்லது தொழிலில் சாதித்தவர்கள் பெரும்புள்ளிகளில் நடந்திருக்கிறத நம்ம கண்கூடாவே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான காரகோ பாவனாஸ்தி அமைப்பு தான். அப்போ கன்னியா லக்னத்திற்கு இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக
அனைத்து துறைகளிலும் வெற்றியை தந்து, செல்வத்தை தந்து, வருவாயை தந்து, திருமணத்தில் ஒரு குழப்பத்தை கண்டிப்பாக உண்டாக்குகிறார் சுக்கிரன். அதனால தான் இந்த யோகத்தை கன்னியா லக்னத்திற்கு பாதி சிறப்பானதாகவும் பாதி சிறப்பற்றதாகவும் நாம் சொல்கிறோம். அப்போது இதில் சிலருக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். சிலருக்கு வந்து நல்ல வாழ்க்கை துணை அமையும். அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 7க்குடைய குருவானவர் பாதகாதிபதியாக இருப்பார். அப்போது அந்த 7க்குடையவர் சுபரோடு சேர்ந்து அந்த பாதகத்தன்மை விளந்து வலுவோடு இருக்கும் பட்சத்தில் ஒரு சில நிலைகளில் அந்த காரகோ பாவனாஸ்தி செயலிழக்கிறது. ஏனென்றால் 7க்குடையவன் வலுப்பெற்றிருப்பதால் அந்த கலஸ்தர நிலைகள் நமக்கு சாதகமாக அமைந்து நல்ல பலன்களை தருகிறது. அப்போது எந்த ஒரு விதியையும் நேராக அப்படியே பலன் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நம்மளால் பலனை சொல்ல முடிவது இல்லை. பல நிலைகளில் அந்த பலன் சொல்வதில் சிக்கல் ஏற்படுவதற்கெல்லாமே காரணம் வந்துட்டு சரியான முறையில் அந்த கோளினுடைய காரகத்துவ ஆதிபத்திய பலன்களை கணிக்காமல் விடுவதனால் வரக்கூடிய சிக்கல்கள் தான். அப்போது இந்த மாலவி யோகம் கன்னியா லக்னத்திற்கு 7ல் தனித்து உச்சம் பெறுவதை காட்டிலும் லக்னாதிபதியும் அங்கேயே இருந்து, இப்போ லக்னாதிபதி அங்கேயே இருக்கும்போது அங்கே நீச்சமாவார் லக்னாதிபதி. அப்போ அவரோடு சுக்கிரன் சேரும்போது நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்று லக்னாதிபதியும் 7லே இருப்பதனால் சுக்கிரனோடு சேர்ந்து லக்னாதிபதியும் வலுப்பெறுவதால் லக்னாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்து லக்னத்தை பார்த்து லக்ன பாவகத்தை மேலும் மேலும் ஒளிக்கிரணங்களால் வலுப்படுத்தி அந்த காரகோ பாவனாஸ்தியும் ஓரளவிற்கு குறைந்துவிடும். அந்த காரகோ பாவனாஸ்தினுடைய வேலையை செய்யணும் அப்படின்னா அவர் முழு தனித்த உச்சபலத்தோடு இருக்கணும். அப்போது நீச்சமாகக்கூடிய புதனானவர் அவரிடமிருந்து சில ஒளிக்கிரணங்களை உட்கிரகித்து அவருடைய பலத்தை மட்டுப்படுத்தி லக்னாதிபதி வலுப்பெறுவது என்பது ஒரு இதுதான் நம்ம மறைமுக வலுப்பெறுவதல் அல்லது சூட்சும வலுப்பெறுதல் நம்ம சொல்கிறோம். இந்த நிலைகளில் இந்த காரகோ பாவனாஸ்தினுடைய பலம் குறைந்து, அதே போல் அந்த பாதகாதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுடைய பலம் குறைந்து பாதகத்தன்மையை மறந்து நல்ல பலன்களை அது கூடுமானவரை செய்யும். இது மாதிரியான சூட்சம சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது அந்த அமைப்பு நல்ல பலன்களை செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் எந்த ஒரு கோளும் நேர் உச்சம் நேர் ஆட்சி என்பதற்கு பதிலாக மறைமுக வலுவை பெறும்போது நேர் வலு பெற்றதை காட்டிலும் அதிகப்படியான நன்மைகளை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு கோளுக்கும் இந்த கோள் முழுமையாக நன்மையை செய்யும், முழுமையாக கெடுதலே செய்யும் என்பது கிடையாது. எல்லா கோளும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சதமானம் நல்ல பலன்களையும் ஒரு குறிப்பிட்ட சதமானம் கெடுபலன்களையும் பெற்றிருக்கும். அப்போது அந்த கோள் முழு வலு பெறும்போது அதனுடைய நல்ல பலன்களையும் வலுவாக செய்யும், தீய பலன்களையும் வலுவாக செய்யும். அந்த நிலையில் அவர் கொஞ்சம் பலம் குறைந்து பலம் குறையாமல் ஒரு நடுத்தரமாக இருக்கும்போது தீயதையும் சரி நன்மையும் சரி அளவோடு செய்வார். அப்போ அந்த அளவோடு செய்யும்போது மனிதன் பெரும் துன்பத்திற்கு ஆட்படாமல் ஒரு அளவான நன்மையை பெற்று சுகவித்து வாழ்கிறான் அப்படின்றதெல்லாம் ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான அதிநுணுக்கமான விதிகளாக நாம் ஜோதிடத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாலவி யோகம் கன்னியா லக்னத்திற்கு 7ல் உச்ச பலம் நேர் தனித்து உச்ச பலம் பெறுவதை காட்டிலும் அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து சற்றே பலத்தை குறைத்து அந்த திசை நடத்தும் போது மிகப்பெரிய நன்மைகளை அது செய்கிறது. அந்த காரகோ பாவனாஸ்தினால் ஏற்படக்கூடிய அந்த திருமண உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் சிக்கல்களை எல்லாம் களைந்து நல்ல பலன்களை செய்கிறது என்பதை உற்று நோக்க வேண்டும். இது கன்னியா லக்னத்திற்கு மாலவி யோகத்தின் வாயிலாக சுக்கிரன் தரக்கூடிய அந்த அமைப்புகள், அதனுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற லக்னங்களுக்கு இந்த மாலவி யோகம் எந்த பலன்களை செய்கிறது என்பதை பார்க்கலாம். நன்றி.